ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டிராவலிங் ஹோம். நான் இங்கு நலம், நீங்க அங்கு நலமா? நம்ம இன்னைக்கு மீதமான இட்லி வைத்து ஒரு அருமையான ஸ்நாக்ஸ் செய்வது எப்படின்னு பார்ப்போம். எனக்கு காலையில் செஞ்ச இட்லி ஒரு 7 இட்லி மீந்துட்டு அந்த இட்லியை வைத்து சில்லி இட்லி செய்வது எப்படின்னு பார்ப்போம். வாங்க வீடியோக்குள்ள போவோம். அலை கடலான திரண்டு வந்து ஆர்ப்பாட்டமே இல்லாமல் இங்கு அமைதியாக அமர்ந்திருக்கும் என் ரசிக பெருமக்களே, இதுக்கு 2 மணி நேரத்துக்கு முன்னாடியே ஃப்ரிட்ஜில் இட்லி எடுத்து வச்சிடணும். இட்லியை ஃப்ரிட்ஜில் வச்சுட்டாதான் நமக்கு வெட்டும் போது உதிராமல் வரும். இட்லியை கொஞ்சம் பெருசு பெருசாட்டு ஃபஸ்ட்டு வந்து 2 ஆட்டு வெட்டிக்குவோம். அதுக்கப்புறம் திருப்பி ஒரு 2 ஆட்டு வெட்டுவோம். மொத்தம் 6 பீஸாட்டு போட்டுவோம். அப்படி போடும்போது கொஞ்சம் பெருசாக கிடைக்கும், நம்ம பொரிக்கிறதுக்கும் கொஞ்சம் நல்லாயிருக்கும். இப்போ நான் 7 இட்லியும் வெட்டி எடுத்துக்கிட்டேன். இப்போ எண்ணெய் காஞ்சோன்னா இட்லியை போடணும். இட்லி வந்து கொஞ்சமாக போட்டால் போதும். 2 வாட்டியாட்டு பொரித்து எடுப்போம். ஏன்னா ஒன்றுக்கு ஒன்று ஒட்டிக்கும், ஒட்டாமல் எடுக்கணும். போட்டோன்னு திருப்பக்கூடாது, கொஞ்சம் கழித்து திருப்பணும். அப்போ தான் ஒட்டாமல் இருக்கும். இது மாதிரி பொரித்து எடுத்துக்கணும். இப்போவே சாப்பிட்லாம் போல் இருக்குது. அடுத்தது நான் 2ஆவதும் பொரித்து எடுத்துக்கிட்டேன். அப்புறம் வேற ஒரு பாத்திரத்தில் 2 ஸ்பூன் எண்ணெயும் ஊற்றி கடுகு, உளுத்தம்பருப்பு, கொத்தமல்லி, கறிவேப்பிலையை போட்டு வெங்காயம் நல்லா வதங்கணும். வதங்கினதுக்கு அப்புறம் 2 தக்காளியை பொடி பொடியாக வெட்டி வதக்கணும். வதங்கினதும் 2 ஸ்பூன் மிளகாய் பொடியும் 1 ஸ்பூன் மல்லிப்பொடி, 1/2 ஸ்பூன் மஞ்சள் பொடியும் போட்டு நல்லா வதக்கணும். ஃபைனலாக பொரிச்சு வச்ச இட்லி எல்லாம் எடுத்து அதில் எடுத்து 2 கிண்டு கிண்டுனா சில்லி இட்லி ரெடி. உங்கள் வீட்லேயும் இட்லி இது போல் மீந்துச்சுன்னா செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துன்னு கமெண்ட் பண்ணுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க.